Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 847 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல சாப்பரும் ப்ரூக்கும் அவனுங்களை எதிர்த்து சண்டை போடலான்னு முடிவு பண்ணி அவனுங்க ஸ்டைல சும்மா பொல்லன்னு பொல்லந்து கட்டினானுங்க. சரி அவ்வளவுதான் முடிஞ்சுன்னு பார்த்தா மறுபடியும் கண்ணாடிக்குள்ள இருந்து இன்னும் எக்கச்சக்க பேர் வருவானுங்க. ப்ரூக்கு அசரலையே கிட்டார் வாசிச்சு அவங்க எல்லாத்தோட சோலையும் எடுத்துருவான். சோல் கிங்கு நீ மாசு வேற லெவல்ல சாப்பர் பாராட்டி தள்ளுவான். இந்த பீஸ் கீப்பர்ஸோட சோல்ஸை வேணா எடுத்துக்கலாம், மத்தவங்க சோல் எப்படி எடுக்கிறது? அவங்க கூட சண்டை போட்டுதான் ஆகணும். சோ ஆர்மரை போட்டுட்டு ஒருத்தன் காட்டுத்தனமா அட்டாக் பண்ணுவான், சாப்பர்லாம் தெரிச்சிருவான்னு வைங்க. இப்ப என்னன்னா நம்ம ஆளுகெல்லாம் செத்து போயிட்டாங்களாமா. யாரு? லூஃபி மத்தவங்க எல்லாம். நீங்க மட்டும் எவ்வளவு நேரத்துக்கு சண்டை போடுவீங்க? நீங்களும் கண்டிப்பா சாகதான் போறீங்கன்னு ப்ரூக்கு தெளிவா சொல்லிடுவான். இப்ப திருப்பி உங்ககிட்ட இருந்து வாங்குற வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே தான்டா இருப்பேன் கொய்யாலன்னு. ஏன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க வரும்போது கப்பலை விட்டுட்டேன்னு மன்னிப்பு கேட்க கூடாது, அவங்க கிட்ட பத்திரமா ஒப்படையணுமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு எல்லாம் ஒன்னும் ஆகல, என்ன பண்ணும் ஏது பண்ணும்னு எனக்கு தெரியும், மூடிட்டு போடான்னு அர்த்தம். உடனே ரெண்டு பேருக்கு சண்டை ஸ்டார்ட் ஆகும். நம்ம ப்ரூக்கு ரொம்ப எல்லாம் கஷ்டப்படல, அப்படியே ஒரு வெட்டுவான். அவன் பாடி அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டே வரும். அவங்க நிக்கிற இடமே கம்ப்ளீட்டா ஃப்ரீஸ் ஆயிரும். ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணலாம் போல அப்படி இருக்கும். ப்ரூக்க பத்தி பிரச்சனை இல்ல, ஏன்னா அவன் தான் சோல் கிங், அவனால நிக்க முடியும். சாப்பரு ஐஸ்லயே வாழ்ந்தவன் வளர்ந்தவன், அதனால அந்த ஆர்மர் போட்டவன அட்டி துவம்சம் பண்ணிடுவான். அவன் பார்த்துட்டு உன்னால மட்டும் எப்படி இந்த ஐஸ்ல நிக்க முடியுதுன்னு கேட்பான். டேய் நான் ஒரு ரெயின்டியரா விளக்கணமா, அவன் ரக்கூண்டாகுன்னு நினைச்சானாமா. அப்படி சொன்னாதான் சாப்பருக்கு பிடிக்காதே. சோ உதன்னு உதச்சதுல கடல்ல போய் விழுவான். இப்படி இவனுங்க சண்டை போறதெல்லாம் பார்த்தவனுங்க இவனுங்களும் ரொம்ப டேஞ்சரா தான் இருப்பானுங்க போலன்னு இன்னும் கொஞ்சம் உஷாராயிருவானுங்க. இங்க புட்டிங்க ஒரு வழியா சிஃபோன மனசை மாத்தி கூப்பிட்டு வந்துட்டா போல. அவங்க காட்டுல இந்த மாதிரி சத்தம் கேட்டவொன்னு பயங்கரமா ஷாக் ஆயிருவாங்க. ஐயோ ஸ்டார் ஹேட்ஸுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாதுன்னு. புட்டிங்க்கு தேவையில்லாம அவளை கூப்பிட்டு வந்துட்டோமேனு கவலை. ஆனா அவளுக்கு சந்தோஷம் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து கேக் பண்றது. அப்ப அவ கிளம்பும் போது பெஜி என்ன சொன்னான்னு காட்டுவாங்க. ஆக்சுவலா அவனுக்கு சுத்தமா பிடிக்கல, ஆனா இவ பண்றதே ஸ்டார் ஹேட்ஸுக்காண்டி மட்டும்தான். ஏன்னா லோலாவோட உயிரை காப்பாத்தினதே அவங்க தான். சோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு திருப்பி ஏதாச்சும் செஞ்சாகணும்ல. சோ குழந்தைய விட்டு கொடுத்துட்டு வந்திருப்பா. அவன் குழந்தைய பாத்துக்கிறதா செம காமெடியா இருக்கும். சிஃபோன் இல்லாம போக மாட்டோம்னு ஒத்த கால நிப்பானுங்க. என்ன தனியா போனா கண்டிப்பா டேஞ்சர். பிக் மாமி அவளை பார்த்தாலே போதும் கடிச்சு கொதறிடுவா. அவ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்பா. ஏன்னா லோலாவை காப்பாத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்றது ஈஸி, ஆனா அவங்க பிரச்சனையில இருக்கும் போது திருப்பி ஹெல்ப் பண்றதுதான் கஷ்டம். ஏன்னா லோலா பிரச்சனையில இருக்கும் போது அவங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு ஒண்ணுன்னா நம்ம செய்யறதுல என்ன தப்புன்னு கேப்பா. அவனுக்கும் அது ரைட்டுன்னு தான் தோணும். அப்புறம் என்ன குழந்தைய பாத்துக்க சொல்லிட்டு ஃபீலிங்கோட அங்க இருந்து கிளம்பிடுவா. பெஜிக்கு அவளை அனுப்புறதுல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஆனா அவ முடிவு பண்ணிட்டான்னா மாற மாட்டான். இந்த சம்பவம் தான் நடந்திருக்கும். அவளுக்கு எப்படியாச்சும் லூஃபி மத்தவங்களை காப்பாத்திட்டு திருப்பி அவளோட ஃபேமிலி கிட்டே ரிட்டர்ன் வரணும். அதனால சட்டு புட்டுன்னு கிளம்பினவங்க அவங்க அங்க ஓடிட்டு இருக்கத பாத்துருவாங்க. புட்டிங்க்கு சஞ்சய பார்த்த உடனே செம ஹாப்பி. அது நார்மலா இருக்கும் போது அவளுக்குள்ள இன்னொருத்தி வந்த உடனேயே அந்த முட்டாப்பைய சஞ்சய் இங்கதான் இருக்கானா, அவனை கொல்லாம விட மாட்டேன்பா. இவளுக்கு இதே வேலை, அன்னியன் மாதிரி மாத்தி பேசிட்டு இருப்பா. போன பாட்டுல பிக் மாம் குழிக்குள்ள மாட்டிட்டால, தலை மட்டும் வெளியில வந்து எனக்கு கேக்கு வேணும்னு கத்துமா. அங்க நம்ம ஆளுக ஓடிட்டு இருக்கத பாத்துருவான். விடுவாளா இனி? மேல வர்றதுக்காண்டி என்னென்னமோ ட்ரை பண்ணுவான், ஆனா முடியல. ஏன்னா அவ கை வச்சாலே அந்த இடம் உடஞ்சிருது. இந்த கேப்ல நம்ம ஆளுக எஸ்கேப் ஆனாதான் உண்டு, இல்லன்னா டன் டனக்கனக்காதான். அப்போ புட்டிங் வந்து நம்மளுகிட்ட பேசுவாளா, சண்டை தான் வராளோன்னு நினைச்சு வண்டையா கேட்பான் நம்மளு. அவ எப்படியாச்சும் எங்க அம்மாவை தடுத்தாகணும்பா. ஆனா லூஃபி இவ சொல்றத கேட்கவே மாட்டான், புடிச்சு திட்டிகிட்டே தான் இருப்பான். சிஃபன் தப்பிக்க வேண்டியவ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா, நம்ம எப்படியாச்சும் கேக் செஞ்சு பிக் மாமா தடுத்தே ஆகணும், இல்லன்னா அழிவு நிச்சயம்பா. அப்ப சஞ்சய் சும்மா இல்லாம புட்டிங்கு நல்லா இருக்கியா, உனக்கு அடிக்கடி எதுவுமே பண்ணலையே, நேக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு கத்திட்டு வருவான். அவளே இவனை பார்த்த சந்தோஷத்துல இருக்கா. இவன் இப்படி சொன்ன உடனே நெஞ்சு வெடிச்சு அப்படியே பேன்னு கிடப்பான். அந்த டைம் பிக் மாம் எல்லாத்தையும் உடச்சு தள்ளிட்டு வெறி கொண்டு வந்துட்டு இருக்கா. இப்ப இவங்களுக்கு வெட்டியா பேசிட்டு இருக்கலாம் டைம் இல்ல, ஏதாச்சும் பண்ணி ஆகணும். புட்டிங்க மனசுக்குள்ள நான் எப்படியாச்சும் சஞ்சய காப்பாத்தியே ஆகணும்னு நினைப்பா. ஆனா அவளுக்குள்ள இருக்க அந்த நீலாம்பரி காஞ்சனா சந்திரமுகின்னு எல்லாம் வெளியில வந்து, உங்களால முடியாது, உங்க எல்லாத்தையும் நான் கொல்லாம விட மாட்டேன், என்னதான் நீங்க அடிச்சு புடிச்சு உங்க கப்பலுக்கு போய் சேர்ந்தாலும் எங்க அம்மா விரட்டி உங்களை அட்டாக் பண்ணி கடல்ல மூழ்கடிச்சிருவாங்க, நீங்க சாகத்தான் போறீங்கன்னு வில்லத்தனமா பேசி சிரிக்க ஆரம்பிச்சிருவா. லூஃபி எல்லாம் பார்த்துட்டு இவன பைத்தியமா இப்படி பேசிட்டு இருக்கான்னு வண்டியா திட்டுவான். சிஃபோனு புடிச்சு கத்துவா, புட்டிங்க லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா பேசுன்னு. உடனே சந்திரமுகி போய் கங்காவா மாறிடுவான்னு வைங்க. அப்புறம் சிஃபோன் தான் மேட்டர் சொல்லுவா, இந்த மாதிரி பிக் மாம் கிட்ட யாரோ ஸ்டார் ஹேட்ஸ் தான் கேக்க திருடிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க, அதனாலதான் உங்களை வெட்டிட்டு வராங்க. உங்ககிட்ட கேக் இல்லன்னு எங்களுக்கு தெரியும், ஆனா அவங்களுக்கு தெரியாதே. சோ அந்த கேக்கு கிடைக்கிற வரைக்கும் உங்களை வெட்டிட்டே தான் இருப்பாங்க, அவங்கள ஸ்டாப் பண்ண முடியாதும்பா. இந்த புட்டிங் வேற ஆவுன்னா சந்திரமுகியா மாறிடுறா. எங்க அம்மா உன்னையும் சரி உன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களையும் சரி நரகத்துக்கே அனுப்பி வைக்க போறாங்க, நீங்க எல்லாம் இனிமேட்டு அவ்வளவுதான், உங்க எல்லாத்துக்குமே சங்கு அப்படி இப்படின்னு வில்லத்தனமா சிரிப்பா. மறுபடியும் சிஃபோன் கிட்ட திட்டு வாங்கி நார்மலாவா. இத பார்க்கும்போது செம காமெடியா இருக்கும். லூஃபி மண்டைய பிச்சுக்குவா,
இப்ப என்னதான்டா சொல்ல வரீங்கன்னு. ஏன்னா ஒரு நேரம் உங்களை காப்பாத்த வந்தேங்கிறா, இன்னொரு நேரம் உங்களை கொல்ல வந்தேங்கிறா. இப்படியே மாத்தி மாத்தி பேசினா பையன் என்ன பண்ணுவான் பாவம். அப்புறம் சிஃபன் தான் மேட்டர் தெளிவா சொல்லுவா, இந்த மாதிரி நாங்க கேக் பண்ண போறோம், சஞ்சய் தான் நல்லா குக் பண்ணுவான்ல, அப்படி இருக்கும்போது கேக் செய்யறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. அப்பதான் பிக் மாமா தடுக்க முடியும், நாங்க நீங்க எஸ்கேப் ஆறதுக்கு ஹெல்ப் பண்றோம்பா. ஏன் இதெல்லாம் பண்றேன்னு கேட்டா லோலாவை காப்பாத்தனதுக்கான கைமாறு. புட்டிங் வேற ஒரு நேரம் நீங்க செத்துருவேன்பா, அடுத்த நேரம் அம்பியா மாதிரி உங்க எல்லாத்தையும் காப்பாத்தணும்பா. இப்படியே மாத்தி மாத்தி வில்லத்தனமா பேசிட்டு இருந்தவனே என்ன இவ கேரக்டர் ரோலர் கோஸ்டர் மாதிரி இருக்குதுன்னு கிண்டல் பண்ணுவாங்க. சரி இப்ப இவன் கேக்க ரெடி பண்றான்டால, இனி இவங்க போக வேண்டியது சாக்லேட் டவுன். சோ அந்த இடத்துக்கு இவங்க போய் கேக்க ரெடி பண்ணி ரிட்டர்ன் கொண்டு வரணும். மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கப்பல் எடுத்துக்கிட்டு அந்த ஐலாண்ட ஃபாலோ பண்ணி பிக் மாம கூட்டு வரணும். சோ கேக் அந்த சைடா வரும்போது கேக்க சாப்பிட்டுட்டு பிக் மாம் இவங்களை கண்டுக்க மாட்டா, அப்படியே எஸ்கேப் ஆயிட வேண்டியதானே. இத பேசிட்டு இருக்கும் போதே பின்னாடி புழுதி கிளம்புற அளவுக்கு கிளப்பிட்டு வந்துட்டு இருப்பா. ஐ மீன் குழிக்குள்ள இருந்து மேல வந்துட்டா, கையில வேற கத்தி வச்சிருக்கா. எசக பொசக்கா ஏதாச்சும் வெட்டுனா எங்க வெட்டு விழுன்னே சொல்ல முடியாது. இவங்க அப்படியே பிளான் பண்ணிக்கிட்டே ஓடும்போது பிக் மாம் விரட்டி விரட்டி வந்துகிட்டே இருக்கா. ஆல்மோஸ்ட் பக்கத்துல வந்துட்டா. சோ அவளை ஸ்டாப் பண்றதுக்கு கேக்கு ஒண்ணுதான் வழி. சோ சஞ்சய் நான் கேக்க ரெடி பண்ணிட்டு ரிட்டர்ன் உங்ககிட்டே வந்துடுறேன் காய்ஸும்பா. எல்லாத்துக்கும் சந்தோஷம் தாங்க முடியல, ஏன்னா இவனை ரிட்டர்ன் கூப்பிட்டு வரக்கு தானே இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அந்த டைமுக்கும் போது பிக் மாம் புட்டிங்கையும் சிஃபோனையும் பாத்துருவா. பார்த்தவ சரி நம்ம பொண்ணுங்க இருக்காங்களே அவங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு அட்டாக் பண்ண மாட்டான்னு பார்த்தா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கத்திய வச்சு ஒரே வெட்டு. கரெக்டா நம்ம சஞ்சய் என்ன பண்ணுவான், ஜம்ப் பண்ணி அந்த கார்பெட்ல ஏறலான்ட்டு போவான். இந்த புட்டிங் என்ன பண்ணிடுவான், அவன் கையை பிடிச்சி மேல இழுக்காம வெக்கப்பட்டு மூஞ்ச திருப்பிக்குவா. கார்பெட் தள்ளி போயிடும். நம்ம சஞ்சய் பிக் மாமோட அட்டாக்ல போய் விழ போவான். ஜஸ்ட் மிஸ்ல அந்த கார்பெட்டை புடிச்சிருவான். ஆனா இன்னும் எஸ்கேப் ஆனானா என்னன்னு தெரியல. சரி இதுக்கப்புறம் இவங்க கேக்க ரெடி பண்ணாங்களா இல்லையா, பிக் மாமா ஸ்டாப் பண்ணாங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.